முதலமைச்சர் அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை விட இந்த தமிழ்நாட்டுல இழிவுபடுத்துறது யாருமே கிடையாது. அந்த நபரோடு இருக்காங்க அப்படிங்கறத முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னாங்களோ, அதே நபர் எவ்வளவோ இன்ஸ்டால அவங்கதான் போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. கேக்கே கட் பண்ண மாட்டேன்ட்டாரு சட்டமன்றத்துல. ஆனா கேக் கட்டிங் நடக்குது. அந்த கேக் கட்டிங் போட்டோவை யார் வெளியிடுறா? முதல் நடவடிக்கையா அவங்கள நிறுத்த சொல்லுங்க. பழிவாங்கும் தனிப்பட்ட விரோதமாக தானே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து நாசமா போயிட்டு இருக்கு. பிஞ்சு குழந்தைகள், 7 வயசு குழந்தை, 7வது படிக்கக்கூடிய மாணவி, இன்னைக்கு ஆணவ படுகொலை நடக்குது. அப்பா மகன் இன்னொரு பெரிய பையன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அங்க கொண்டு போய் உங்க உயிரத்தை காட்டுங்க. வரும் இடைத்தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல்கள்ல மக்கள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை வச்சு இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதான அஜெண்டா தான், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவங்க எடுத்திருக்கிறது இதுவாகத்தான் இருக்கக்கூடும். கலைஞருக்கு பிறகு அம்மையாருக்கு பிறகு அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு இருந்ததை இவர் அறுவடை பண்ணிட்டாரோ தவிர, தாவேகா விஜய்க்கு என்று பெரிய அலையெல்லாம் இல்ல. சும்மா வந்துட்டு நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் மாநில அணி செயலாளர் திருபுரமணி அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கைது. முதற்கட்டமா இந்த கைது நடவடிக்கையை திமுக என்னவாக பார்க்கிறது, நீங்க என்னவாக பார்க்கிறீங்க? இல்ல, தொடர்ந்து ஒரு தமிழ்நாட்டுல தாவேகா அரசை எதிர்த்து யாரும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா திரு விஜய் அவர்கள் இருக்கின்றார். ஏன்னா சின்ன சின்ன தொண்டர்கள் கூட அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு தொடர்ந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே வருகின்றார். உதாரணத்திற்கு ஜென்சி டிஎம்கேன்னு போட்டுட்டு இருக்க அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு மிரட்டல் விடுக்கிறது, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது, நீங்க யாரு என்ன அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில காவல்துறைய அவங்க வீட்டுக்கு ஏவி விடுகிறது தாவேகா அரசு. இதுவே முன்னாள் அமைச்சர்களாக இருந்தால் உடனடியாக அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி ஆகும் அந்த வினாடிகள்ல உடனடியாக கைது அப்படிங்கிறது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் கூட இவ்வளவு அராஜகம் இருக்காது. லேடி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மையார் கூட இப்ப இவ்வளவு குறவழியை நெரிக்கவில்லை. எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தால்தான் ஆளும் கட்சி நல்ல ஒரு ஆட்சியை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இதுவரை ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்களுக்கு நன்கு உணர்ந்து செயல்பட்டு வந்தார்கள். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால இவங்க பிரச்சாரம் பண்ணிதான் ஆட்சிக்கு வந்த இந்த தாவேகா அரசு சோசியல் மீடியால தன்னை பத்தி வெளியில வீடியோஸ் யாரா மூலமாக ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது, தவறாக அவங்களுடைய ஆட்சிக்கு இழுக்கு உண்டாகும் வரையில எதுவும் கண்டென்ட் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த கைது அப்படிங்கறத பார்க்க முடியுது. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சரை தவறா பேசியிருக்காரு, ஒருமையில பேசியிருக்காரு. இத காரணம் காட்டி இந்த கைது நடந்திருக்கு அப்படின்றாங்க. முதலமைச்சரை தவறாக பேசினால், உரிமையாக பேசினால் கைது செய்யக்கூடாதா? அதுலதான் சிக்கல் இருக்கா? கூடாதா? இல்ல, இதுவரை அரசியல்ல பெரும் ஜாம்பவான்களாக இருந்த அதிமுக, திமுக மற்றும் இதுல திமுக கழக தலைவர் 50 ஆண்டு அரசியல்ல பெரும் பெரும் இன்னல்களுக்கு மிசா முதல் இன்று வரை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் இல்லாத சட்டமன்றத்தில்
எங்க அப்படின்னு இவ்வளவு கேவலமா சட்டமன்ற மரபுக்கு இதுவரை எங்கேயுமே அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள இருக்காது. எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கான பதில கொடுக்கறதுக்கு தான் முற்படுவார்கள். அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒரு கண்டென்ட்டை உள்ள கொண்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ளார புகுத்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு நியாயம்னு படுதோ அதை விட அநியாயம் அப்படிங்கிறது எங்கேயுமே யாரும் இவங்களை எதிர்த்து ஒண்ணு பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது, அவரு பேசியதுல என்ன தவறு இருக்கு? முதலமைச்சர் கூட இருக்கிறவங்களோட அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை விட இந்த தமிழ்நாட்டுல இழிவுபடுத்துறது யாருமே கிடையாது. இவங்க என்ன பாயிண்ட் சொல்லி அவரு அந்த நபரோடு இருக்காங்க அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னாங்களோ அதே நபர் எவ்வளவோ இன்ஸ்டால அவங்கதான் போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. முதலமைச்சரை யார் இழிவுபடுத்துறா? முதல்ல கேக்கே கட் பண்ண மாட்டேன்ட்டாரு சட்டமன்றத்துல. ஆனா கேக் கட்டிங் நடக்குது. அந்த கேக் கட்டிங் போட்டோவை யார் வெளியிடுறா? அப்போ முதலமைச்சருக்கு இழுக்கு உண்டாக்குகின்ற அந்த நட்பு வட்டாரத்தை அவங்க முதல் நடவடிக்கையா அவங்கள நிறுத்த சொல்லுங்க. இல்ல அவங்க இவங்களுக்கு இழுக்க ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காங்க, நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல நிறுத்துங்க, இல்ல நடவடிக்கை எடுங்க, இல்ல அவங்கள முதல்ல கைது செய்யுங்க. அதுக்கப்புறம் எங்களோட கேக் வெட்டின போட்டோவை, கேக் வெட்டின புகைப்படத்தை பகிர்ந்த அந்த தோழரும் முதலமைச்சருடைய தோழமை வட்டத்துல இருக்காங்க. அவங்களும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, அது முன்னாள் அமைச்சராக இருந்த இவரையும் ஒரே தட்டுல அளவுல ஒப்பிடுறது நியாயமா? இல்ல, நியாயம் இல்ல. எப்படி நியாயம் இல்லைன்னா, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவரை இவ்வளவு எளிதாக உங்களுடைய தோழமையை பாராட்டக்கூடிய வகையில அவரை கூட நாங்க கைது பண்ணிடுவோம், ஆனா உங்களுடைய தோழமைய எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு உங்களோட பர்சனல் விஷயத்த பர்சனல் வெஞ்சன்ஸாக இன்னைக்கு மக்கள் பிரதிநிதி மேல இவ்வளவு கேவலமான நடவடிக்கை எடுத்திருக்கிறதுங்கிறது எந்த வகையில இருக்கு? இது பழிவாங்கும் தனிப்பட்ட விரோதமாக தானே இருக்கு. இது அரசியல் விரோதம் கிடையாது. மக்களுக்கு நீங்க பணியாற்றுறதுல ஏதாவது குறை இருக்கா? அதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கா? அதை நீங்க முன்வைத்து நீங்க கைது பண்ணுங்க, அதற்கான ஆதாரங்களை கொடுங்க. அந்த வகையில நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய தோழமைக்காக அவங்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே அல்ல அப்படின்னு தான் சொல்றோம். இது நாங்களாம் ஏதோ பொய்க்கதை கட்டுக்கதையாக நாங்க அவிழ்த்து விடுகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எங்க இருந்து அந்த புள்ளி ஆரம்பிக்கிறதுன்னா அந்த தோழமை மூலமாக தான் ஆரம்பிக்கிறது. நாங்க எந்த பூத கண்ணாடியும் போட்டு கொண்டு உங்க வீட்லயோ உங்ககிட்டயோ நாங்க நாங்களா ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து கொண்டு வரல. அந்த செய்திய எப்படி வெளியில வந்ததோ அதை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த திராணி இருந்தா அதை நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான ஒரு 70-75 ஆண்டு காலம் பாரம்பரியமுள்ள ஒரு கட்சியில இருக்கீங்க. நீங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. நீங்க இந்த ஆட்சிக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக கூட கடுமையான விமர்சனம் வைக்கலாம், குறைகளை சுட்டி காட்டலாம். இவருடைய முதலமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தோழமையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன அவசியம்? இல்ல, அவசியம் என்னெல்லாம் அவங்க எல்லாம் யாரும் கேட்கலீங்க. அவங்க பொதுவான விஷயமாக அவதூறு அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு எங்க வலிக்குது, எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய கூற்றாக வெளிப்படுகிறது. இவங்களுடைய செயல்பாடு, இவங்களுடைய வேகம், இவங்களுடைய வேகம் எங்க தெரியணும்? தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து நாசமா போயிட்டு இருக்கு. பிஞ்சு குழந்தைகள், 7 வயசு குழந்தை, 7வது படிக்கக்கூடிய மாணவி, இன்னைக்கு ஆணவ படுகொலை நடக்குது. அப்பா மகன் இன்னொரு பெரிய பையன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அங்க கொண்டு போய் உங்க உயிரத்தை காட்டுங்க. அதை விட்டுட்டு உங்களோட பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்களே. அப்ப நீங்க என்ன மனநிலையில ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? மாற்றம் அப்படிங்கிறது இதுதானா? நீங்க என்ன மாற்றம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? தமிழ்நாடு மக்களை அவ்வளவு நிலைக்கு இன்னைக்கு அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எங்களையே எடுத்துட்டீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு நாங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? வெளியில அனுப்ப முடியுமா?
போயிட்டு பாதுகாப்பா வருவாங்களான்னு நாங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தாவேகா ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. மிக ஆதவர் அவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம்னு அவதூறு பேசுறாங்களே. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க. இப்ப நாங்களும் அரசியல்ல தான் இருக்கோம். எங்களுடைய கழக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. இருக்கும் பட்சத்திலேயே இவங்க என்ன பேசுறாங்க, காவல்துறையினருடைய துணையோடு கொன்று குவிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கூட ஒரு அடக்கம் அப்படிங்கிறதே இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா? ஒரு ஓத்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? இனிமேல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான நாங்க உண்மையாக பணியாற்றுவோம்னு சொன்ன அந்த வாயில உண்மையை தவிர எதுவும் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடே இல்லையே. என்ன வேணாலும் அவதூற தூற்றி விட்டுட்டு போவோம் அப்படின்னு தொடர்ந்து வாயை திறந்தாலே சிடி நிர்மல் அவங்களுடைய வெப்பேஜ்ல பாருங்க, எதை எடுத்தாலும் இத்தனாயிரம் பாலம் போட்டேன், இத்தனாயிரம் கிலோமீட்டர் ரோடு போட்டேன், கொன்று குவித்தார்கள், இங்க ஊழல், என்ஓசி எங்க சிபிஎஸ்சிக்கு என்ஓசி கொடுக்கல, இதெல்லாம் நம்புற கூட்டம் அப்படியே வெற்று பதறுகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதுனால இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நாட்டு மக்கள் மீண்டும் உள்ளாட்சியிலையும் எம்பி எலெக்ஷன்லயும் நம்ம ஜெயிக்கணும், அது வரைக்கும் எல்லாரும் இப்படியே பிதட்டிட்டு இருக்கலாம், மக்கள் நம்ம சொல்ற பொய்ய எல்லாம் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய போக்கஸா அவங்க மேல எடுத்துக்கிறாங்க. திமுக தனக்கு ரொம்ப நெருக்கடி உள்ளாக்குது. திமுக தான் இதுக்கு முழுக்க முழுக்க அவங்க விழுந்தாங்கன்னா கூட, ஒரு காத்தடிச்சு ஏதாவது விழுந்தா கூட திமுகனாலதான் காத்தடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி எனி டைம் திமுகனாலதான் எனக்கு தும்பல் வந்தது, திமுகனாலதான் எனக்கு சளி பிடிச்சது, திமுகனாலதான் எனக்கு காய்ச்சல் வந்தது. சைல்டிஷா இல்ல, என் பென்சிலை காணாமஸ், என் ரப்பரை காணாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விளையாட்டுத்தனமாக அரசியல் போய்கிட்டு இருக்கு. பார்த்து பார்த்து இந்த தமிழ்நாடு மக்களுக்காக எங்களுடைய கழக தலைவர் மகளிருடைய முன்னேற்றம் தான் முக்கியம், மகளிரின் முன்னேற்றத்தினாலதான் இந்த தமிழ்நாட்டு ஒவ்வொரு துறைகள்லயும் முன்னேறி இன்னைக்கு பொருளாதாரத்துல இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குச்சு. அதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுல அந்த லாஸ்ட் பெஞ்சர் எனி டைம் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு தாவேகா ஆட்சி. அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கைது, அதை தொடர்ந்து இன்றைக்கு ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இன்னும் ஏவா வேலு இருக்காங்க, KN நேரு இருக்காரு, சேகர் பாபு இருக்கிறார், செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ்னு ஒரு பெரிய படையையே பிடிக்க போறாங்க. ஒரு கடுமையான தாக்குதலை திமுக மீது தொடுக்க இருக்கிறது இந்த தாவேகா அரசு அப்படின்ற செய்தியெல்லாம் கொண்டிருக்கிறது. இத திமுக கவனிக்கிறாங்களா? தயாரிப்போட இருக்கா திமுகவும் எதிர்கொள்ள? இல்ல, இவங்களுடைய மென்டாலிட்டி, தாவேகா அரசோடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. பிடிச்சு உள்ள போட்டுறணும். உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு இவங்க ஊழல்வாதிகள், இந்த ஊழல்வாதிகளை நாங்க கைது செய்துட்டோம் அப்படிங்கிற அந்த புரொபகாண்டா மூலமாக வரும் இடைத்தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல்கள்ல மக்கள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை வச்சு இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதான அஜெண்டா தான், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவங்க எடுத்திருக்கிறது இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஏன்னா இடை தேர்தல்ல என்ன சொல்லி இவங்க ஓட்டு கேட்க முடியும்? நான் இவ்வளவு பெர்சன்டேஜ் இப்ப கொண்டு வந்துட்டேன், இந்த 60 நாள்ல, இந்த 3 மாசத்துல, 4 மாசத்துல நான் இதெல்லாம் சாதனைகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு பார்லிமெண்ட்ல போய் நான் 42 விழுக்காடு மகளிர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு திமுக ஆட்சி சாதனைகளை, ஸ்கூல் பையில திருக்குறள் எழுதுனத, இதெல்லாம் இவங்களுடைய இந்த 40 நாள்ல இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க கூட ஒரு மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறத, அந்த கூட்டத்தை அப்படியே அலையா அடிச்சு கொண்டு போகணும் இல்லையா? அந்த மக்களை வழி நடத்துறதுக்கு அவங்க பேசுறதுக்கான கண்டென்ட்டாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய்யான அவதூறான வழக்குகள் போட்டுட்டு திமுக ஊழல்வாதிகள். ஏன்னா தொடர்ந்து திமுக இத்தனை ஆண்டுகளும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வளரணும் அப்படின்னா அது திமுகவை அடித்தால் அவங்க அவங்களோட இமேஜ் ஹைக்கு போகும். அப்படியே வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எதுவுமே இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது எதையுமே செய்ய முடியல. 2500 ரூபாய் பணம் கொடுக்க முடியல, தாய்மாமன் சீர் கொடுக்க முடியல, அப்பா சீர் கொடுக்க முடியல, மகன்
பென்ஷன் கொடுக்க முடியல, எதையும் கொடுக்க முடியல. விவசாயிகள் பயங்கர அதிருப்தியில இருக்காங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியல. எங்க ஆட்சியில தான் தூர்வாருனாங்க வாய்க்கால அப்படின்னு வெறும் வாய்க்கால தான் காட்ட முடியுது. எங்களுடைய ஆட்சி காலத்துல அங்க அப்படியே கரும்பு வெள்ளம் போல அப்படியே பாலாரும் தேனாரும் பாய்ந்த அந்த வாய்க்கால தூர்வாரணும்னு இன்னைக்கு வீடியோ போட்டு அத ஒரு பதிவு. அங்க தண்ணி ஓட வேண்டிய அந்த வாய்க்கால்ல இன்னைக்கு வறண்டு கிடக்குது. விவசாயிகள் அப்படியே வழியில நிறைந்து இருக்காங்க. ஆனா விளையாட்டு தான் விவசாயத்தை விட ரொம்ப கடினமானதுன்னு பேசக்கூடிய, ஏன்னா வீன்னு ரைமிங் வேர்ட்ல வர்றனால மிஸ்டர் யாதவ் அவர்கள் அப்படியே அது ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு விட்டாரு போல. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எங்களுடைய கழகத்துல இருக்கக்கூடிய அடிப்பட்ட தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட அந்த தாவேகா கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஊழல்வாதிகள், ஊழல் முன்னாள் அமைச்சர்கள் கைது அப்படின்னு பிளாஷ் பண்ணிட்டு இவங்க இடைத்தேர்தல்ல வெற்றி பெற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் இதுவாக தான் அமையக்கூடும். நிறைவான கேள்வி மேடம், வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர். இது ஆணவம் அழிவிற்கு வழி அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய எக்ஸ் பதிவு. திமுக உண்மையாவே இதை பார்த்து எப்படி எதிர்கொள்ள போறீங்க? திமுக பயந்துடுச்சுன்னா எழுதுறாங்க சமூக வலைத்தளங்கள்ல, உங்க பதில் என்ன? மிரட்டிட்டாங்க அப்படின்றாங்க. திமுக அப்படிங்கிறது இதை விட கடுமையான இதெல்லாம் சோட்டா பச்சாஸ். தாவேகா அப்படிங்கிறது பெரிய பெரிய ஜாம்பவான்களை, அம்மையார் அவர்களை, அன்று எம்ஜிஆர் அவர்களுடைய போக்கு என்ன, இது ஒரு கலைஞருக்கு பிறகு அம்மையாருக்கு பிறகு அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு இருந்ததை இவர் அறுவடை பண்ணிட்டாரோ தவிர, தாவேகா விஜய்க்கு என்று பெரிய அலையெல்லாம் இல்ல. அலை அப்படின்னா ஒரு 160 சீட் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிருக்கணும். இவரே ஆம்புலன்ஸ்ல 108ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கெல்லாம் அலையெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைந்த வாக்குகள், எங்களுடைய ஒரு 30 தொகுதிகள்ல வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அப்படி தடமாறி போய்விட்டது. அதுவும் இப்ப எல்லா பாட்டிமார்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. சின்ன சின்ன பேர குழந்தைகள் சொன்னாங்க அப்படிங்கறக்காக தெரியாம ஓட்டு போட்டுட்டோம், இப்படி ஆகும்னு தெரியல, நான் போடுறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க போடுறது எனக்கு தெரியாம போயிருச்சு, இப்படி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழக்கணும் அப்படின்னு நாங்க எதுவுமே பண்ணிடல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுலையும், மற்றும் தமிழ்நாடு மக்கள் இப்படி நடுத்தருவுக்கு ஒவ்வொரு இஷ்யூக்கும் நிக்கக்கூடிய அளவுக்கு இப்படியான மாற்றத்தையா நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு அவங்களே மனக்குமுறல், வாய் விட்டு சொல்ல முடியல. ஏன்னா வாய் விட்டு சொல்லி போய் ஓட்டு போடல, ஓட்டு யாரும் கேட்கல, எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அங்க எங்க ஊர்ல ஒருத்தர் இங்க விசில் சின்னம் இருக்கு, இங்க விஜய் போட்டோ ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. 234 விஜய் தானே நிக்கிறேன்னு சொன்னாரு, ஏன் விஜய் படம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்படி நம்பி இருக்காங்கன்னு பாருங்க. அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்புறாங்க. அப்ப அதே மாதிரியாக இப்பவும் நம்ப வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எல்லளவும் அவங்களுடைய வேகத்தை குறைக்க மாட்டார்கள். எங்களுடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரும் இன்னல்களையும் இவங்களுடைய பொய்யான அவதூறுகளையும் முறியடித்து மீண்டும் வருவோம். அது என்ன ஆணவம் அழிவிற்கு வழின்றது? அது என்ன சொல்ல வராரு ஸ்டாலின்? இவங்க ரொம்ப உச்சபட்சமாக இவங்களுடைய அனுபவத்துக்கும் வயதுக்கும் மீறிய செயல்கள் செயல்பட்டுட்டு வருது. இது எந்த காலத்திலயும் இருக்காது. எங்களுடைய கழக தலைவர் நாகரீக அரசியல் கரூர்ல 41 பேர் இறந்த பொழுதும் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டன் இறக்கணும்னு எந்த இடத்துலயும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இவரு சார்பாக அங்கு ஒரு இரங்கல் காணொலி கொடுத்தாரு பாத்தீங்களா. அந்த மாதிரியான நாகரீக அரசியல் அப்படிங்கிறது எல்லாம் இவங்களுக்கு ஒரு எல்லளவு கூட தெரியாது. அவ்வளவு மனிதாபிமானம் மிக்க ஒரு இலகிய மனம் கொண்டு மக்களுக்கான தலைவராக, மக்களின் முதல்வராக இருந்தவர் தான் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள். அவர் போல இல்லாம இன்னைக்கு ஆணவத்தின் உச்சத்துல இப்ப இந்த 50 நாட்களுக்குள்ளாக
எவ்வளவுதான் வந்து நாங்க பண்ண முடியும்? ஹெலிகாப்டர்ல போறேங்கிறாரு, கோட் சூட் போட்டுக்கிறேங்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே இல்லாத கலாச்சாரம், நம்மளுடைய அந்த கிளைமேட்டுக்கே ஒத்து வராத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே சினிமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சினிமேட்டிக் எல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு இந்த மோகம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 நாள் ஆனா அது முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்ககிட்ட நாங்க எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறதே இல்ல. எனி டைம் வந்து இவங்க வந்து திமுகவையே சொல்லிட்டு இருக்காங்களே. திமுக மீது பழி போட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கனால எதையுமே வந்து செயல்படுத்த முடியாத ஒரு கையறுக்கப்பட்ட ஒரு நிலையில தான் தாவேக இருக்கு. அது வர இடைத்தேர்தல்ல கண்கூடாக அனைவரும் பார்க்க நேரிடும். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு நன்றி. நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.